அதிகாரம் 6 வாழ்க்கை துணைநலம். குறள் 51. மனைத்தக்க மாண்புடையள் ஆகித்தற் கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை. கலைஞர் விளக்க உரை. இல்லறத்திற்குரிய பண்புகளுடன் பொருள் வளத்துக்கு தக்கவாறு குடும்பம் நடத்துபவள் கணவனின் வாழ்வுக்கு பெருந்துணையாவாள். குறள் 52. மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினும் இல். கலைஞர் விளக்க உரை. நற்பண்புள்ள மனைவி அமையாத இல்வாழ்க்கை எவ்வளவு சிறப்புடையதாக இருந்தாலும் அதற்கு தனிச்சிறப்பு கிடையாது. குறள் 53. இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மாணாக்கடை. கலைஞர் விளக்க உரை. நல்ல பண்புடைய மனைவி அமைந்த வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும், அப்படியொரு மனைவி அமையாத வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது. குறள் 54. பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மையுண்டாகப் பெறின். கலைஞர் விளக்க உரை. கற்பென்னும் திண்மை கொண்ட பெண்மையின் உறுதி பண்பை பெற்றுவிட்டால் அதைவிட பெருமைக்குரியது வேறு யாது? குறள் 55. தெய்வம் தொழாள் கொழுனர் தொழுதொழுவாள் பெய்யென பெய்யும் மழை. கலைஞர் விளக்க உரை. கணவன் வாக்கினை கடவுள் வாக்கினை விட மேலானதாகக் கருதி அவனையே தொழுதிடும் மனைவி பெய் என ஆணையிட்டவுடன் அஞ்சி நடுங்கி பெய்கின்ற மழையைப் போல தன்னை அடிமையாக எண்ணிக் கொள்பவளாவாள். குறள் 56. தற்காத்துத் தற்கொண்டார் பேணி தகைசான்ற சொற்காத்துச் சோர்விலாள் பெண். கலைஞர் விளக்க உரை. கற்பு நெறியில் தன்னையும் தன் கணவனையும் காத்துக் கொண்டு தமக்கு பெருமை சேர்க்கும் புகழையும் காப்பாற்றிக் கொள்வதில் உறுதி குலையாமல் இருப்பவள் பெண். குறள் 57. சிறைகாக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறைகாக்கும் காப்பே தலை. கலைஞர் விளக்க உரை. தம்மை தாமே காத்துக்கொண்டு சிறந்த பண்புடன் வாழும் மகளிரை அடிமைகளாக நடத்த எண்ணுவது அறியாமையாகும். குறள் 58. பெற்றார் பெரும்பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேடர் வாழும் உலகு. கலைஞர் விளக்க உரை. நற்பண்பு பெற்றவனைக் கணவனாக பெற்றால் பெண்டிற்கு இல்வாழ்க்கை எனும் புதிய உலகம் பெருஞ்சிறப்பாக அமையும். குறள் 59. புகழ்புரின் தில்லிலோர் கில்லை இகழ்வார்முன் ஏறுபோல் பீடு நடை. கலைஞர் விளக்க உரை. புகழுக்குரிய இல்வாழ்க்கை அமையாதவர்கள் தம்மைப் பழித்து பேசுவோர் முன்பு தலைநிமிர்ந்து நடக்க முடியாமல் குன்றிப் போய் விடுவார்கள். குறள் 60. மங்கலம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. கலைஞர் விளக்க உரை. குடும்பத்தின் பண்பாடுதான் இல்வாழ்க்கையின் சிறப்பு, அதற்கு மேலும் சிறப்பு நல்ல பிள்ளைகளை பெற்றிருப்பது. குறள் 60. மங்கலம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. முயூவ விளக்க உரை. மனைவியின் நற்பண்பே இல்வாழ்க்கைக்கு மங்கலம் என்று கூறுவர், நல்ல மக்களைப் பெறுதலே அதற்கு நல்ல நிகழம் என்று கூறுவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனுக்கு நற்குண நற்செயல்களை உடைய மனைவியே அழகு என்று அறிந்தோர் கூறுவர். அந்த அழகிற்கு ஏற்ற அணிகலன்கள் நல்ல பிள்ளைகளைப் பெறுவதே. கலைஞர் விளக்க உரை. குடும்பத்தின் பண்பாடுதான் இல்வாழ்க்கையின் சிறப்பு, அதற்கு மேலும் சிறப்பு நல்ல பிள்ளைகளை பெற்றிருப்பது.